ஹலோ. இப்போ இந்த லிங்க்குள்ள போய்க்கோங்க. நம்மளோட டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு வெப்சைட்ல லாகின் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். மேல பாருங்க லாகின் ஆர் ரெஜிஸ்டர்ன்னு இருக்கும். இங்க கஸ்டமர் லாகின்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு நீங்க கிரியேட் பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்ட் இங்க குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு லாகின் பட்டன கிளிக் பண்ணுங்க. பாருங்க அக்கவுண்ட்குள்ள லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் நம்மளோட டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒன்று இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லாட்டி இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணலாம். பாருங்கள், எடிட் கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ எடிட் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும்னா நம்ம கம்பெனி நேம் என்னன்னு கேட்கும். கம்பெனி நேம் அல்லது நம்ம பிஸ்னஸ் நேம் இல்லை நம்ம இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒருத்தரோட நேமாக கூட இருக்கலாம். அந்த நேமை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. விசிட்டிங் கார்டில் என்ன நேம் டிஸ்பிளே ஆகணுங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த நேம் அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ அடுத்தது என்ன மாதிரி உங்களுக்கு கலர் தீம் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 45 வகையான தீம்ஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, செலக்ட் பண்ணே அடுத்த ஆப்ஷன் போயிடுச்சு. ஸோ கம்பெனி டீட்டெயில்ஸ், ஸோ கம்பெனியோட லோகோ இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இங்கே லோகோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அந்த லோகோ ஃபைல் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிவிட்டு அந்த லோகோ கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த லோகோ இங்கே அப்டேட் ஆகிடும். செலக்ட் பேக்ரவுண்ட் தீம் இமேஜ், ஸோ இந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லை, நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ இங்கே நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் கேட்டகரியை சேர்ந்தவங்க, இன்சூரன்ஸா, மேனுஃபேக்சரா, சர்வீஸ் ப்ரொவைடரா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது கீவேர்ட்ஸ், அதாவது உங்கள் வெப்சைட்டை வந்து என்ன பேரில் தேடினா இன்டர்நெட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஃபாண்ட் ஸ்டைல், என்ன மாதிரி ஃபாண்ட் வேணும், நம்ம வெப்சைட்டுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணுங்கிறது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாப்பின்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் உங்கள் நேம், லாஸ்ட் நேம், என்ன மாதிரி நீங்கள் டெசிக்னேஷன், உங்களோட என்ன பதவியில் இருக்கிறீங்க அது போட்டுக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே உங்கள் வாட்ஸ்அப் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியும். நம்பர் சேவ் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் வெப்சைட்டை அனுப்புனீங்கனாலே கிளிக் பண்ணி நேராக உங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள முடியும். அப்புறம் உங்கள் அட்ரஸ், உங்களோட இமெயில் ஐடி, வெப்சைட் இருந்தால் வெப்சைட், உங்களோட கூகுள் லொக்கேஷன். பாருங்கள், கூகுளோட லொக்கேஷன் தான் இங்கே போட்டிருக்கோம். இது எப்படி போடுறதுன்னா ஜஸ்ட் கூகுள் மேப்ஸ்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, கெட் கரண்ட் லொக்கேஷன்னு. இந்த கெட் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடம் உங்களுக்கு காட்டிடும். பாருங்கள், காட்டுதுங்களா, இதோ இந்த ப்ளூ ஐகான். ஸோ இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற அட்ரஸ் பாரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், உங்களோட லொக்கேஷன் காட்டிடும். எந்த சிட்டியிலிருந்து வரீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்றது மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த அபவுட் அஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு சில வரிகள் இங்கே இருக்கலாம். சரிங்களா? டைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இருக்கா, ஒரு பிடிஎஃப் அப்லோட், 2 பிடிஎஃப் டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சரி, இதெல்லாம் ஓகே. அடுத்தது உங்கள் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, உங்களோட பிஸ்னஸ்க்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கலாம், ட்விட்டர் பேஜ் இருக்கலாம். ஸோ அந்த பேஜோட லிங்கை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கஸ்டமர் யாராச்சும் போய் உங்கள் சோஷியல் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதை ஒன் கிளிக்லேயே போய் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரே இடத்துல அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். யூடியூப்ல இதை போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் இதை போய் பாருங்கள் அப்படின்னு நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டாங்க. சரிங்களா? ஜஸ்ட் இந்த லிங்க் மட்டும் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாலே போதுமானது. அப்புறம் இங்கே பாருங்கள், யூடியூப் வீடியோ லிங்க்ஸ் அப் டு 10 வீடியோஸ். நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் 10 வீடியோ வரைக்கும் நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? பாருங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது என்னோட யூடியூப் சேனல். ஏதோ ஒரு வீடியோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி வீடியோ யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்படி தான் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் பண்ணணும். கொடுத்துட்டு 10 வீடியோ வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணது சேவ் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். பேமெண்ட் ஆப்ஷன்
நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்பாங்க, சார் உங்கள் கூகுள் பே நம்பர் என்ன, ஃபோன்பே நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இங்கேயே கொடுத்துட்டு ப்ளஸ் உங்கள் கியூஆர் கோடையுமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அது போக உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு உங்களோட கியூஆர், பேடிஎம் கியூஆர், கூகுள் பே கியூஆர், ஃபோன்பே கியூஆர் எல்லா கியூஆர் கோடுமே நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது இங்கே என்ன கேட்குது, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இங்கே வந்து நீங்கள் அப் டு 20 ப்ராடக்ட் வரைக்கும் உங்களதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட போஸ்ட் ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டை பற்றின டேட்டா எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு கஸ்டமருக்கு ஜஸ்ட் இந்த லிங்கை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணால் போதுங்க, அவங்க எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் 20 ப்ராடக்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து இமேஜ் கேலரி. அதாவது நீங்கள் இப்போ உங்களோட கஸ்டமர் டெஸ்டிமோனி இது எல்லாமே நீங்கள் இமேஜ் கேலரியே கொடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. சரிங்களா? நான் இப்போ 4 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேங்க. கம்ப்ளீட் அண்ட் ப்ரிவ்யூ. இது நம்ம வெப்சைட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இ காமர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கான ரேட்டையும் போட்டுட்டிங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே அவங்களுக்கு ரேட்டும் தெரிய ஆரம்பிச்சிடும். சில காமனான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் எல்லாருமே ரேட் கேட்க வேண்டாம், எல்லாத்துக்கும் ரேட் அதுலேயே போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் அப் டு 20 ப்ராடக்ட் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு ரேட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ப்ராடக்டோட நேம், செல்லிங் ப்ரைஸ், எம்ஆர்பி 1500, செல்லிங் ப்ரைஸ் அதை விட கம்மியாக போடணும், 999 நான் போடுறேன். சரிங்களா? போட்டுட்டு ஆட் ப்ராடக்ட் கொடுத்துறேன். பாருங்கள், ப்ராடக்ட் ஆட் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த கார்டை ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். கிளிக் ஹியர் டு ப்ரிவ்யூ கொடுத்துட்டேன்னா பாருங்கள், நம்ம என்னென்ன ஆட் பண்ணோமோ அது அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகும். பாருங்கள் நம்ம லோகோ, நம்ம என்ன பேர், நம்ம டெமோ கார்டுன்னு வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நேம் கொடுத்துக்கலாம். இந்த பிஸ்னஸில் நீங்கள் யார், உங்கள் பேர், நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க, மேனேஜிங் டைரக்டரா, பார்ட்னரா, மேனேஜரா, என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 1 கிளிக்லேயே கால் போய்க்கும். பாருங்கள், கம்ப்யூட்டரில் காட்டுறதுனால உங்களுக்கு ஃபோன் பிக் பண்ணவான்னு கேட்குது, கேன்சல். இதே ஃபோன்லேருந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக காலே போயிடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அவங்க வாட்ஸ்அப் போயிடும். டைரக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க லொக்கேஷன் பாருங்கள். இப்போ நம்ம போட்ட லொக்கேஷன் அப்படியே காமிச்சிருச்சுங்களா? ஸோ கஸ்டமர் வழி கேட்கலாம், சில பேர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கலாம். எல்லாமே கிளிக் பண்ணிங்கன்னா, மெயில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே கிளிக்கில் ஏதோ மெயில் ஓப்பன் ஆயிருங்க. கூகுள் க்ரோம் போனீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆயிருங்க. வெப்சைட், எங்களோட வெப்சைட் இருக்கா, நான் வெப்சைட் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய வெப்சைட் டேரெக்டாகவே ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட விசிட்டிங் கார்டு தாங்க இது. ஜஸ்ட் இந்த லிங்கை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை பற்றி என்னென்னலாம் பார்க்குறோமோ எல்லாமே இங்கே பார்த்துக்குவாங்க. பார்த்தீங்களா? சேவ் டு கான்டாக்ட்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், அப்படியே உங்களோட அட்ரஸ் புக்கில் போய் உட்காந்துக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி சேவ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். அவங்க நம்பர் டைப் பண்ணி உங்கள் நேம் அடிச்சா சேவ் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. பாருங்கள், ஃபேஸ்புக் கொடுத்துருக்கேன், நான் கிளிக் பண்ணால் என்னோடய ஃபேஸ்புக் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடும். ஸோ இங்கே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே எத்தனை வருஷமாக அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், எங்களோட லைஃப் என்ன, எல்லாமே இங்கே பார்த்துக்கலாங்க. எங்களோட யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணால் நேராக நம்மளோட யூடியூப் சேனலுக்கே போயிடும். நம்ம ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை மக்கள் எல்லாருமே இங்கேயே பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் என்னென்ன லிஸ்ட் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தோட லிங்க்குமே, உங்கள் ப்ரொஃபைல் லிங்க்குமே போட்டிங்க அப்படின்னா கஸ்டமரை வந்து ஒரே கிளிக்கில் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அபவுட் அஸ் போட்டிருக்கோமா, நம்ம கம்பெனி பற்றின கொஞ்சம் வார்த்தை எழுதுனீங்கன்னா போதும். இங்கே நம்ம நிறைய எழுதியிருக்கோம், நீங்கள் வேணுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண முடியாது செல்லிங்க்கு. பாருங்கள், அந்த ப்ராடக்ட் எல்லாமே காட்டியது. நம்ம ப்ராடக்டோட இமேஜ் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட டைட்டில் என்ன, அதோட விலை என்ன, ஆஃபர் என்ன, கிளிக் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பில் நமக்கு அப்படியே இந்த ப்ராடக்ட் பற்றி கேட்குறாங்கன்னே
நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருங்க. அது போக நம்ம போட்ட இமேஜஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட கேலரி, இந்த கேலரியில் போட்ட இமேஜஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அப்புறம் நம்மளை பற்றின யூடியூப் வீடியோஸ், நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம், 2 வீடியோ காட்டுது. நான் 10 வீடியோ போட்டோம்னா 10மே லைனாக இப்படி காட்ட ஆரம்பிச்சு. ப்ளஸ் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், எல்லாமே பாருங்கள் ஜஸ்ட் 1 கிளிக்கில் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஒரு கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட்லையோ சர்வீஸையோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் 1 லிங்க்லேயே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரே லிங்க் எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக தெரியுங்க. தேங்க்யூ.